MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. நீங்க பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டதனால அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. எமர்ஜென்சி காலத்துல இருக்கும் அவசர நிலை உடனடியா முரசொலியில இருந்து பாலகிருஷ்ணனுக்கு கண்டனம் தொடர்பா அறிவுரை தொடர்பான ஒரு கட்டுரை வெளிவருது. நான் 5 ஆண்டுகளாக சொல்கிறேன், உங்களுக்கு தேர்தல் முடிந்தது, நீங்கள் வேறு கட்சி, ஆகவே வெளியே வாருங்கள். பிறகு நாட்டு மக்களுக்காக இவர்களையும் எதிர்த்து பேசுங்கள், பாராட்ட வேண்டியதை பாராட்டுங்கள். பிறகு அடுத்த தேர்தலுக்கு கூட்டணிக்கு போகலாம். இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அரசியல் என்று 5 ஆண்டுகளாக சொன்னேன். இப்பொழுதுதான் பாலகிருஷ்ணனுக்கு அது உரைத்திருக்கிறது. முரசொலி முதல் பக்கத்தில் ஒரு தாள் எழுதுகிறது இவர்களை. எங்களுடைய திமுகவினுடைய வெளிச்சத்திலே தான் சிபிஎம் செயல்படுகிறது என்று சொன்னால் உனக்கு ஒரு மதிப்பும் இல்லை, உனக்கு ஒரு அடையாளமும் இல்லை. யூ ஹேவ் நோ ஐடென்டிட்டி அட் ஆல், யூ ஆர் நத்திங். எவ்வளவு கடுமையான சொல், எவ்வளவு அசிங்கமான சொல். திமுகவினுடைய வெளிச்சத்திலே தான் சிபிஎம் நிற்கிறது. இல்லை, அவங்க தேர்தல் அரசியலை கோட் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம இல்லை, எந்த அரசியலாக இருந்தாலும் பொது அடையாளம் அது. 1952 ஆட்சிக்கு வரலாமா என்று கருதத்தக்க அளவுக்கு இருந்த மாற்று கட்சி திமுகவினுடைய வெளிச்சத்தில் நிற்கிறது என்று சொல்லப்படுகின்ற கேவலத்தை அடைந்ததற்கு காரணம் நீங்கள் இந்த போல ஒத்துதுகிற அரசியலை செய்ததுதான். இந்தியா முழுக்க இருந்த கட்சி இன்னைக்கு சுருங்கி ஒரு 2 மாநிலத்துக்குள்ள வந்தபோது அப்போ நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிபிஎம் இன்னைக்கு உயிர் போடுறதுன்னா திமுக ஒரு பெரிய காரணம் இல்லை. அது உண்மையாகவே இருக்கட்டும். இந்த நிலைக்கு நீங்கள் போனதற்கு கடந்த காலத்தில் நீங்கள் நடத்திய அரசியல் தான் காரணம். இல்ல, இந்த விமர்சனம் திமுக மேல மட்டும்தான். அதிமுக ஆட்சி காலத்திலயும் போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் இவ்வளவு இல்ல. ஒரு அளவுக்கு கொடுப்பார்கள், பாட்டு கத்தி விட்டு போகட்டும் என்று சொல்வார்கள். கத்தவே விட மாட்டேன்கிறான். இந்த நாட்டிலே சரியான எதிர்க்கட்சிகள் வலுவாக இன்னமும் எல்லாரும் எதிர்க்கட்சிகளுடைய பணியை செய்யவில்லை. இந்த 12 கட்சிகள் இருக்கின்ற நாட்டில் ஆளுங்கட்சியை நோக்கி 12 பேரும் ஒரு தவறுக்கு பாய்வதற்கு பதிலாக பல பேர் கூட்டணி என்று ஒடுங்கி விடுகிற காரணத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் சீர்கெட்டு போயிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். சிபிஎம் உடைய வெளிவருதலை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அவர்கள் எடுத்தால் அந்த நிலைப்பாட்டை சரியாக எடுப்பார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள். இது திமுகவுக்கு நெருக்கடியா மாறுதா? ஒரு கட்சியில இருந்து 2 கட்சியா மாறுது. இல்ல, நான் சொல்றேன், சிபிஎம் ஒரு எடப்பாடியினுடைய குரலோடு சிபிஎம் குரலும் சேர்ந்து ஒலிக்கின்ற போது இந்த அரசுக்கு நெருக்கடி கூடுதலாக வேற ஏதாவது குரல் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. எடப்பாடியோட விஜய் அப்படி வாயை திறப்பாரு பெரிதாக, அப்புறம் மெதுவாக மூடிக்கொள்வார். நீங்க பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டதனால அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. எமர்ஜென்சி காலத்துல இருக்கும் அவசர நிலை உடனடியா முரசொலியில இருந்து பாலகிருஷ்ணனுக்கு கண்டனம் தொடர்பா அறிவுரை தொடர்பான ஒரு கட்டுரை வெளிவருது. நீங்களும் கூட்டணியில மற்றவர்கள் இது பண்ற மாதிரி நீங்களும் முயற்சிக்காதீங்கிற மாதிரியான தோனியில நான் நம்ம 5 ஆண்டுகளாக பேசுகிறோம் இந்த டிவியில. நான் 5 ஆண்டுகளாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தேர்தல் முடிந்தது, நீங்கள் வேறு கட்சி, ஆகவே வெளியே வாருங்கள். பிறகு நாட்டு மக்களுக்காக இவர்களையும் எதிர்த்து பேசுங்கள், பாராட்ட வேண்டியதை பாராட்டுங்கள். பிறகு அடுத்த தேர்தலுக்கு கூட்டணிக்கு போகலாம். என்ன, கூட்டணிக்கு போகின்ற போது யாரை எதிர்த்து என்பதை அப்பொழுது முடிவு செய்து கொள்ளலாம். நாளா சரியாக அரசியல் நடத்துங்கள். இவனுக்கு பின்பாட்டு பாடிக்கொண்டு வைத்த வாய் எடுக்காமல் ஒத்துதி கொண்டிருப்பதற்கு ஒரு தனி கொடியும் தனி கட்சியும் தேவையில்லை. இதை ராஜாஜி தான் முதலாக மக்களுக்கு கூட்டணியை கற்பித்தார். ராஜாஜி தான் 3 மாதத்தில் அண்ணாதுரையை விட்டு வெளியே விமர்சனம் செய்தார். இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அரசியல் என்று 5 ஆண்டுகளாக சொன்னேன். இப்பொழுதுதான் பாலகிருஷ்ணனுக்கு அது உரைத்திருக்கிறது. பாலகிருஷ்ணன் கொஞ்ச நாளைக்கு நான் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு உரைக்கிறது. நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். முரசொலி முதல் பக்கத்தில் ஒரு தாள் எழுதுகிறது இவர்களை. அவன் சொல்லுகிறான், எங்களுடைய திமுகவினுடைய வெளிச்சத்திலே தான் சிபிஎம் செயல்படுகிறது என்று சொன்னால் உனக்கு ஒரு மதிப்பும் இல்லை, உனக்கு ஒரு அடையாளமும் இல்லை. யூ ஹேவ் நோ ஐடென்டிட்டி அட் ஆல், யூ ஆர் நத்திங், யூ ஆர் நாட் அட் ஆல் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. எங்களோடு சேர்ந்ததினால் எங்களுடைய வெளிச்சத்தில் நீயும் வெளிச்சம் பெறுகிறாய். எவ்வளவு கடுமையான சொல், எவ்வளவு அசிங்கமான சொல். திமுகவினுடைய வெளிச்சத்திலே தான் சிபிஎம் நிற்கிறது என்று சொல்லி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த சொல் மற்றவர்களுடைய கவனத்துக்கு வரவில்லை. ஆகவே ஒரு பெரிய கட்சி, 100 ஆண்டு கட்சி, திமுகவினுடைய வரலாற்றை விட நீண்ட வரலாறு உள்ள கட்சி சிபிஎம். ஆர்எஸ்எஸ், சிபிஎம், காங்கிரஸ் 3 தான் 100 ஆண்டு வரலாறுடைய கட்சிகள். அவன் சொல்லுகிறான், திமுகவினுடைய வெளிச்சத்தில் நீ இருக்கிறாய். தேர்தல் அரசியலை கோட் பண்ணி சொல்றாங்க. இல்லை, எந்த அரசியலாக இருந்தாலும் பொது அடையாளம் அது. தேர்தல் அரசியலை தவிர வேற என்ன? திமுக கூட்டணி கூட நின்னாதானே சிபிஎம் வெற்றி பெற முடியுது. அந்த நேரம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது, உன்னால் நாங்கள் பயன்பெறுவதில்லை, என்னால் நீ பயன்பெறுகிறாய்.
என்னுடைய வெளிச்சத்தில் நீ அடையாளம் தெரிகிறாய், நீ கருப்பு, நீ இருட்டு, நீ உன்னை ஆளே தெரியாது, யுவர் நோவேர், நீ எங்களோடு சேருகிற காரணத்தினால் யுவர் சம்திங் என்று சொல்லுகிறான். இதை விட கேவலம் ஒரு இந்த கேவலத்தை இவர்கள் அடைந்தது இந்த கூட்டணி அரசியலால் தான். 4 ஆண்டுகளாக நான் திரும்ப திரும்ப சொன்னது, அன்றைக்கு உனக்கு அறிவில் தைத்திருந்தால் ராஜாஜி செய்தார் என்று தான் சொன்னேன். அதனால் வெளியே வந்து உன்னுடைய அரசியலை நடத்து. இப்போ தொழிற்சங்கங்கள் இல்லை ஏன் சிபிஎம் இந்த முடிவுக்கு வந்தது என்றால், தொழிற்சங்கங்கள் கலகம் செய்ய ஆரம்பித்து விட்டன. சாம்சங் போராட்டமானாலும் அகவிலை போராட்டமானாலும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், திமுக அதை அமுக்கி விடுகிறான். பிறகு அவன் முதலாளிக்கு கால் கழுவ போய் விடுகிறான். சங்கராச்சாரியாருக்கு பாத பூஜை செய்வது போல கொரிய முதலாளிக்கும் மற்ற முதலாளிகளுக்கும் பாத பூஜை செய்வது திமுகவினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. ஏனென்றால் இந்த நாட்டில் தொழில் வளர வேண்டும் என்று முட்டாள்தனமாக வைத்திருக்கான். தொழில் வளர வேண்டும், தொழிலாளிகளை உறிஞ்சி அல்ல. அதில் அவன் போராட்டம் நடத்த போனால் சாம்சங்கிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அகவிலை படிக்க போராட்டம் நடத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது அந்த தொழிற்சங்கங்கள் கேட்கின்றன, நம்முடைய கட்சி எதற்காக இருக்கிறது? தொழிலாளர்களுக்காக இருக்கிறது. இதை எடுத்து நடத்த கட்சியால் முடியவில்லை என்றால் நம்முடைய கட்சி இருப்பதற்கான தேவை என்ன? நாம் கீழே போய்கொண்டே இருக்கிறோம். 100 ஆண்டு கட்சி 1952 ஆட்சிக்கு வரலாமா என்று கருதத்தக்க அளவுக்கு இருந்த மாற்று கட்சி திமுகவினுடைய வெளிச்சத்தில் நிற்கிறது என்று சொல்லப்படுகின்ற கேவலத்தை அடைந்ததற்கு காரணம் நீங்கள் இந்த போல ஒத்துதுகிற அரசியலை செய்தது தான். இப்பொழுதும் முத்தரசனுக்கு அவருக்கு ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில் தெரியும், ஒத்துவதம் மட்டும்தான் தெரியும். ஆகவே இப்பொழுது மீண்டும் நாம் தலைமை நாயகமாக முயல்வதற்கு சிபிஎம் முயல்கிறது. சிபிஎம்க்கு கொஞ்சம் சொரணை இருக்கும், சிபிஐக்கு இருக்காது. இல்லை, இன்னைக்கு இந்திய அளவில் இன்னைக்கு சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் எந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களில் செல்வாக்கோட இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி, கேரளாவில் அவங்க ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ தென் மாநிலங்களில் ஒரு 2 மாநிலங்களில் தான் இன்னைக்கு சிபிஎம் இருக்கு. இந்தியா முழுக்க இருந்த கட்சி இன்னைக்கு சுருங்கி ஒரு 2 மாநிலத்துக்குள்ள வந்தபோது அப்போ வந்து நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிபிஎம் இன்னைக்கு உயிர் போடுறதுன்னா திமுக ஒரு பெரிய காரணம் இல்லை. அந்த கிரெடிட் திமுக எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லணும்னா எனக்கு புரியும். அவன் சொல்வதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், திமுகவினுடைய வெளிச்சத்தில் தான் சிபிஎம் இருக்கிறது என்பதை நீங்கள் வழிமொழிகிறீர்கள். யூ ஆர் என்டார்சிங் இட். நான் சொல்லுகிறேன், அது உண்மையாகவே இருக்கட்டும். இந்த நிலைக்கு நீங்கள் போனதற்கு கடந்த காலத்தில் நீங்கள் நடத்திய அரசியல் தான் காரணம். ஆகவே உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்கள், உங்களுடைய சொந்த வெளிச்சத்திற்கு வாருங்கள். இவனுடைய வெளிச்சத்தில் நின்று இந்த நாட்டை சுரண்டுகின்ற ஒரு கொள்ளை கூட்டத்தின் வெளிச்சத்தில் நின்று நீங்கள் அரசியல் நடத்துவதை விட நீங்கள் வெளியே வந்து சொந்த வெளிச்சம், கொஞ்சம் போல் சிமிழ் விளக்கு வெளிச்சமாக இருந்தாலும் அந்த வெளிச்சம் மக்களுக்கு பயனுடையது. நீங்கள் வாருங்கள் என்று தான் சொல்கிறேன். உங்களை போன்றவர்கள் கூட 2 பேர், இந்த 2 பூர்சுவாவை நீங்கள் எம்பிக்கு அனுப்பி உருவாக்குவதை விட நீங்கள் தொழிலாளர்களுக்காக பாடுபடுவதற்காக ஏற்பட்டிருக்கின்ற கட்சி தான். அந்த 2 எம்பிக்களும் பூர்சுவாங்களை போல் தான் நடந்து கொள்கிறார். நான் அவர்களுடைய பேச்சு, நடவடிக்கை, அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கின்றேன். அதனாலே நமக்கு 2 எம்பி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, 4 எம்எல்ஏ தேவையில்லை. இருக்கட்டும், நான் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இல்லை. இதைவிட முக்கியமானது, யாருக்காக நாம் தோன்றினோமோ அவர்களுக்கு மத்தியில் நாம் இல்லாமல் போய் இந்த 2 எம்பியை பெறுவதை விட அவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு இந்த 2 எம்பியை பெறாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே நீங்கள் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னதை நான் முழுக்க வரவேற்கிறேன். ஏனென்றால் எவனும் கூட்டம் நடத்த முடியாது, எவனும் ஊர்வலம் நடத்த முடியாது, எவனுக்கும் அனுமதி இல்லை. ஏனென்றால் இந்த பெண்கள் விஷயத்தை பெரிதாக்கி ஆக்கி விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். எல்லாம் தப்பு செய்கிறார்கள். அந்த தப்பை கண்டித்து, அதுதான் அரசியலின் தன்மை, எதிர்க்கட்சிகளுடைய பணி. அந்த வேலையை செய்ய போனால் அனுமதி கொடுப்பதில்லை அரசு செய்கிறார்கள், அல்லது அவர்களை அந்த இடத்துல கூட விடாமல். விமர்சனம் திமுக மேல மட்டும்தான். அதிமுக ஆட்சி காலத்திலையும் நிறைய போராட்டங்கள் இவ்வளவு இல்லை, ஒரு அளவுக்கு கொடுப்பார்கள். பாட்டு கத்தி விட்டு போகட்டும் என்று சொல்வார்கள். கத்தவே விட மாட்டேன்கிறான். அப்புறம் கவனத்துக்கு வராதே. பாருங்கள், எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால், அரசியல் கட்சிகள் விளக்கம் போல் கற்றுக்கின்றன. உயர்நீதிமன்றம் தேவையில்லாமல் கேட்டது எனக்கு ரொம்ப உயர்நீதிமன்றம் என்ன, யூ ஆர் பாலிட்டிசைசிங் திஸ் இஷ்யூ என்று சொன்னது. நான் கேட்கிறேன், இவன் வந்து சத்தம் போடாவிட்டால் உங்களுக்கே கவனத்துக்கு வராதே? இவன் ஒவ்வொருவனும் இந்த பணிக்காக வந்து சத்தம் போட்டிருக்காவிட்டால் அரசாங்கம் ஒன்றுமில்லாமல் நாளாசரி நடவடிக்கையோடு ஒன்றாக தள்ளிவிடும். அதே சமயத்தில் நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி சுயமோட்டோவாக அதை எடுத்துக்கொண்டீர்கள்? கட்சிக்காரன் நெருக்கடி கொடுக்குறான். மக்கள் தாங்களாகவே எப்பொழுது போராடி இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மக்கள் வந்து ஃபிக்கிள் மைண்டட், அவர்கள் ரொம்ப மெலிவான கருத்தோட்டம் உடையவர்கள், அவர்கள் வாழ்க்கை சிக்கலில் இருந்து வெளியே வர முடியாதவர்கள். அவர்களை வழிநடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் வேண்டும்.
எப்படி சமயங்கள் வேண்டுமோ அதுபோல் அரசியல் கட்சிகளும் வேண்டும். அது தப்பு என்று கோர்ட்டே சொல்லுகிறது. ஆனா இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சதும் நீதிமன்றம் தான் சொல்லிட்டு அவங்களே தான் அமைக்கிறாங்க. இதை பொலிட்டிசைஸ் ஆக்காதீங்க, இது ஒரு பிரச்சனை, இதை நம்ம சால்வ் இவர்கள் கொடுத்த நெருக்கடியில் தானே நீனே சிவமோட்டோவாக எடுத்துக்கொள்கிறாய். எல்லாரும் அமைதியாக இருந்திருந்தால் நீ சிவமோட்டோவாக எடுத்திருப்பாயா? அதெல்லாம் சும்மா அவனுடைய பணியை அவன் செய்ய வேண்டும். பிரேக்கினுடைய பணி, ஒரு வண்டியில் பிரேக்கினுடைய பணி எதிர்கட்சி பணி. அது ஓடிக்கொண்டே இருந்தால் எங்கேயாவது நிற்க வேண்டாமா? அது மோசமாக ஓடுகிறது தாறுமாறாக என்று பிரேக் மிதிக்கப்பட்டால்தான் அது ஒழுங்குபடுத்த முடியும். ஆகவே எதிர்கட்சியினுடைய பணி இன்றியமையாது. இந்த நாட்டிலே சரியான எதிர்கட்சிகள் வலுவாக இன்னமும் எல்லாரும் எதிர்கட்சிகளுடைய பணியை செய்யவில்லை. இந்த 7 கட்சிகளும் வாழும் தோல்மாக ஆகிவிட்டன ஆளுங்கட்சிக்கு. இப்பொழுதுதான் சிபிஎம் உணர்ந்திருக்கிறது. இந்த பக்கம் 1-2 பேர் தான் எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள். இந்த 12 கட்சிகள் இருக்கின்ற நாட்டில் ஆளுங்கட்சியை நோக்கி 12 பேரும் ஒரு தவறுக்கு பாய்வதற்கு பதிலாக பல பேர் கூட்டணி என்று ஒடுங்கி விடுகிற காரணத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் சீர்கெட்டு போயிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே இதில் சிபிஎம் வெளியே வந்தது பாராட்டுக்குரியது. நான் சொல்லுகிறேன், அவன் ரொம்ப கேவலமாக உங்களை பேசிவிட்டான். உங்களுக்கு என்ன இருக்கிறது எங்களுடைய வெளிச்சத்தை தவிர என்று சொல்லி நாங்கள் கடுமையாக நிற்போம் என்று சொல்லி, அது என்ன காரணம்? நீனும் ஒரு பெரிய அவன் இலை போட்டு வெஞ்சனமெல்லாம் வச்சு உனக்கு தச்சனையும் வச்சான், நீ மகிழ்ந்து போயிட்ட. இந்த இளவு இந்த எதுக்குன்னு கேட்குறேன். இல்லை, இந்த விமர்சனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ புதிய தலைவர் கூட வந்து திமுக நிலையில் இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு அது நல்ல பேச்சு என்று சொல்கிறேன். ஒரு பக்கம் விசிகாவும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க. வேற விசிகா அப்படி கொஞ்சம் கிளப்புவார்கள், இப்படி கொஞ்சம் பண்ணுவார்கள், 4 சீட்டு கூட வாங்குவது தான் அவருடைய நோக்கமாக எனக்கு தெரியல. இப்போ விசிகாக்கு அப்புறம் இப்போ சிபிஎம்மும் அந்த இடத்துக்கு நகர்றது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறுதான்னு கேட்குறேன். சிபிஎம்முடைய வெளிவருதலை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அவர்கள் எடுத்தால் அந்த நிலைப்பாட்டை சரியாக எடுப்பார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள். அதனாலே அவர்கள் இனி தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய கட்சி இல்லாமல் போய்விடும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். திருமாவளவன் அப்படி இல்லை. அவர் என்ன, இந்த தொழிலாளர்கள் அது போல் அவருக்கு அவர் சமூகத்துக்கு ஏற்பட்ட இழிவுகளை போக்குவதற்கு போராடுவதை விட இன்னும் ஒரு 4 சீட்டு கூட வாங்க வேண்டும். இதிலே தான் மரியாதை இருக்கிறது என்று நினைக்கிறார். 2 எம்பி வந்து விட்டோம், 4 எம்எல்ஏ வந்து விட்டோம், நாம் ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம். தனியாக நின்றால் இவர்களுடைய ஓட்டு ராமதாஸ் ஓட்டை விட கீழே தான், அல்லது மற்றவர்களுடைய ஓட்டு. ராமதாஸ் வர முடியல இந்த இடத்துக்கு. அவர் ஏதாவது ஒரு கோணச்சால் ஓட்டி இந்த பிஜேபியோடு சேர்ந்து கடைசியில் தன்னுடைய இடத்தை இழந்து விட்டார். நான் அதனால் சொல்லுகிறேன். அதனாலே அவர்களுக்கு தெரிகிறது இந்த கட்சி இருப்பதாக தெரிவதற்கு இந்த அதிகாரம் வேண்டும். 4 பேர் 2 பேர் வேண்டும். ஆகவே அதுக்கு தான் அங்கீகாரம் இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் நேர்ந்து நிறைவிப்போம். கம்யூனிஸ்டுகள் ஒரு கட்டம் முடிவெடுத்தார்களேனால் ரொம்ப உறுதியாக இருப்பார். இது திமுகவுக்கு நெருக்கடியா மாறுதா? இப்போ ஒரு கட்சியில இருந்து 2 கட்சியா மாறுது. இல்ல, நான் சொல்லுவேன், சிபிஎம் ஒரு எடப்பாடியினுடைய குரலோடு சிபிஎம் குரலும் சேர்ந்து ஒலிக்கின்ற போது இந்த அரசுக்கு நெருக்கடி கூடுதலாக. வேற ஏதாவது குரல் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. எடப்பாடியோட விஜய் வந்து அப்படி வாயை திறப்பாரு பெரிதாக, அப்புறம் மெதுவாக மூடிக்கொள்வார். அவர் ரொம்ப வலுவாக பேச மாட்டேங்கிறாரு. இல்ல, ஆளுநரை கண்டிக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டு மரபை ஏன் இப்படி பெட்டிஷன் கொடுக்குறாரு? அதுதான், இங்க ஆளுநர் பெட்டிஷன் கொடுத்தாலும் ஆளுநர் தப்பு சுட்டியும் காட்டுறாரு விஜய். இதெல்லாம் ருட்டீன். அது எனக்கு என்னவோ இந்த ஆளுநர் வந்து நான் சொல்லுவது தான், இந்த ஆளுநர் வந்து ஏர்வாடியில் ஒரு 10 நாளைக்கு வைத்தியம் பார்த்து கொண்டு வர வேண்டும். 1 மாதம் போனால்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஒழுங்கு வரும். இவர் என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸை போல் நடந்து கொள்வதற்கு கவர்னர் தேவையில்லை. கவர்னராக இருக்க வேண்டும். அதை விட்டு அதனால தான் திமுகவுக்கு எம்பி அடிப்பதற்கு இடம் கிடைக்கிறது. முறையான அரசியல் நடந்தால் அவனை பதில் சொல்ல முடியாது. சிபிஎம் பேர்ப்பதற்கு என்ன பதில் சொல்ல முடிகிறது? என்னுடைய வெளிச்சத்தில் நீ இருக்கிறாய் என்று தானே சொல்ல முடிகிறது. வேறு என்ன அவன் கேட்கின்ற கொள்கைகளில் என்ன நியாயமற்றது இருக்கிறது? இனிமேல் பாருங்கள், சாம்சங் உயிர் பெறும், இந்த அகவிலைப்படி உயிர் பெறும், அவருடைய தொழிலாளர் போராட்டங்கள் உயிர் வரும். அதற்காகத்தானே கட்சி வைத்திருக்கிறோம். அதை விட்டு நிச்சயமாக சிபிஎம் மறுபடியும் அவர்களோடு சேருவது என்பது இயலக்கூடியதாக இருக்காது. வேறு யாரோடு சேர்ந்து கொள்வோம்? நம்ம என்ன தேர்தல் எதிரில் யார் இருக்கா? அப்படி திமுகவை அரசியலை யாருக்காக பேச வேண்டுமோ அவர்களுக்கு பேச வேண்டும். எதற்காக அந்த கொடி பறக்க வேண்டுமோ அது பறக்க வேண்டும். அதை விட்டு நாம் நம்முடைய உரிமைகளையும் எண்ணங்களையும் திருமாவளவனை போல இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஊடாடுவது நல்ல அரசியல் இல்லை. தெளிவாக பேசு. ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன சலசலப்பு தான். தேர்தல் சமயத்துல இதெல்லாம் சரியாயிடும், திரும்ப கூட்டணி ஆயிடும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அம்பேத்கர் காலத்திலிருந்து நடக்காத கொடுமை வேங்கவேலில் நடந்தது. இதற்கு பேசவில்லை என்றால் அதற்கு உங்களுடைய கட்சி சும்மா பேசிக்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள். விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளாக என்ன விசாரிக்கிறாய் என்று கேட்க உன்னால் முடியவில்லை என்றால் உனக்கு எதற்கு 2 எம்பி 4 எம்எல்ஏ?
அதெல்லாம் சும்மா இந்த மக்களுக்கு ஊதுகுழலாக இருக்க வேண்டிய ஒரு கட்சி இது போல் நேர்ந்து நிறுவி அரசியல் தந்திரங்கள் என்ற பெயராலே உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்குமானால் ஒத்துதுகின்றவன் என்று சொல்லாமல் இருப்பதற்கு அப்பொழுதுக்கு எப்பொழுது ஏதாவது 15 சீட் வேண்டும், 25 சீட் வேண்டும், எங்களுக்கு மந்திரி பதவி வேண்டும், இதுவா பெருசு? எனக்கு வேங்க வயலில் உரிமை வேண்டும், நான் மனிதனாக வாழ்வதற்கு உரிமை வேண்டும், அதுவல்லவா பேச்சு? என்ன ஒரு 1000 1500 ஆண்டு காலமாக மனு தர்ம காலத்திலிருந்து இந்த இழிவு உண்டாக்கப்பட்டு விட்டது. இந்த இழிவை துடைப்பதற்கு இவ்வளவு அறிவான காலத்தில் முடியவில்லை என்றால் வேறு எந்த காலத்தில் முடியும்? சும்மா அம்பேத்கருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது, அம்பேத்கருக்கு ஊருக்கு ஊர் சிலை வைப்பது, அம்பேத்கருக்கு கூண்டு செய்து பாதுகாப்பு வைப்பது என்று இதுவே அரசியலா என்று கேட்கிறேன். எங்கேயாவது உலகத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்ததற்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று விழா கொண்டாடி இருக்கிறானா? ஏன் அதில் என்ன அடையாளம்? திருவள்ளுவர் அடையாளம். இந்த நாட்டிலே ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, அறம் இல்லை, எதுவும் இல்லை. ஏனென்றால் ஆட்சியாளர்கள் படு மோசமாக கயமைத்தனமாக நாட்டை நடத்துகிறார்கள். அப்புறம் திருவள்ளுவருக்கு 25 ஆண்டு என்ன கொண்டாடுகிறார்? திருவள்ளுவருடைய வெற்றி நாட்டில் ஒழுக்கம் மலர்ந்தால் திருவள்ளுவருக்கு வெற்றி ஏற்படுமா? சிலை வைத்தால் வெற்றி ஏற்படுமா? நான் கருணாநிதி இருக்கிற காலத்தில் சொன்னேன், திருவள்ளுவருடைய சிலையை கொண்டு போய் பெங்களூரில் வைப்பதற்கு எடியூரப்பா சொன்னார், எங்களுடைய கவிஞர் அவன் திருவள்ளுவரையும் கன்னடத்துக்கு அந்த ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாள்தனமான கவிஞனையும் சமப்படுத்தினேன். தமிழ்நாட்டில் எங்களுடைய கன்னடத்து கவிஞருடைய சிலையை வைத்து கொள்ளுங்கள், அப்படியானால் நாங்கள் திருவள்ளுவர் சிலையை பெங்களூரில் வைக்கிறோம் என்று சொல்லி எடியூரப்பா சொன்னார். நான் சொன்னேன், ஒரு கட்டுரை எழுதினேன், ரொம்ப சிறந்த கட்டுரை அது. அந்த கன்னடத்து கவிஞன் எவனாவது ஒரு முட்டாளாக இருப்பான், அவன் யாரென்றே யாருக்கும் தெரியவில்லை, அவனுடைய சிலையை கொண்டு வந்து சென்னையில் வைத்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை கொண்டு வந்து பெங்களூரில் வைக்காவிட்டால் குடி ஒன்றும் முழுகி போகாது. நான் சொல்லுகிறேன், எடியூரப்பா இந்த காவிரியை நியாயப்படி சட்டப்படி திறந்து விடட்டும். எடியூரப்பாவுக்கு காவிரி ஓடுகின்ற சிலையெல்லாம் ஓடுகின்ற இடமெல்லாம் சிலை வைக்கிறோம் என்று சொன்னேன். நியாயமாக எங்களுக்கு தர வேண்டிய உரிமையை, தண்ணீரை நீ தான், உன்னுடைய சிலையை நாங்கள் காவிரி கடல் புகுகின்ற காவிரி பூம்பட்டினம் வரைக்கும் வைக்கின்றோம், எங்களுடைய திருவள்ளுவர் சிலை நீ வைத்து கொள்ள வேண்டாம். டாவோயிசத்தை நான் படிக்கிறேன் என்னுடைய மேன்மைக்காக. டாவோயிசத்தை நான் படிப்பது என்னுடைய மேன்மைக்காக. சீனாக்காரன் வந்து என்னை படிக்க சொல்லவில்லை. ஷேக்ஸ்பியரை படிப்பதும், லியோ டால்ஸ்டாயை படிப்பதும், தஸ்தாவஸ்கியை படிப்பதும், நம்மளுடைய ஹெகலை படிப்பதும் என்னுடைய மேன்மைக்காக. திருவள்ளுவன் மேன்மையானவன் என்று தெரிந்தால் நான் நபிகள் நாயகத்தையும் படிக்கிறேன், பைபிளையும் படிக்கிறேன், என்னுடைய மேன்மைக்காக. அந்த மதத்தில் சேர வேண்டும் என்ற மனிதனை மேம்படுத்தி கொள்வதற்கு அந்த நூல்கள். அதுபோல் நான் சொல்லுகிறேன், திருக்குறள் மேன்மையான நூல் என்றால் தேடிப்படி, இல்லாவிட்டால் கடலிலே குதித்து சா. எங்களுடைய சிலையை நீ வைத்து விட்டால் என்ன எங்களுக்கு பூரிப்பு வந்து விடுமா? சிலை தானே, சிலைக்கு என்ன உயிர் இருக்கிறதா? இது என்ன மதிப்பு நீ என்ன கொடுக்குறாய்? வள்ளுவன் மதிப்பை பெறுவதற்காக எழுதினான், சமூகத்தை மேம்படுத்துவதற்காக எழுதினான். போய் சிலை வைத்ததற்கு 25 ஆண்டுகள் கொண்டாடுகிறாய், வெட்கமாக இல்லை உனக்கு? வெறும் அடையாள அரசியல். உன் தகப்பன் காலத்திலிருந்து இதைத்தான் செய்கிறீர்கள். அயோக்கியத்தனமாக நாடாள்வோம், அறத்தை நாங்கள் அழிப்போம், தர்மத்தை அழிப்போம், நெறிமுறைகளை அழிப்போம், எல்லாவற்றையும் அழிப்போம், சிலை மட்டும் வள்ளுவனுக்கு வைத்துக் கொள்வோம். நல்ல கண்ணுக்கு நாங்கள் தகைசால் தமிழர் என்று பட்டம் கொடுப்போம், ஆனால் தகைமையே இல்லாத நாங்கள் கொடுப்போம். தகைமை போற்றப்படுகின்ற நாடு இல்லை இது. தகைமை போற்றப்படுகின்ற நாடு இல்லை இது. எவனோ ஒருத்தன் அபூர்வமாக இருப்பவனை பட்டம் கொடுத்து நாங்களும் அந்த மனிதனை போற்றுகின்றவர்கள் என்ற முறையில் இவனும் மதிப்படைய நினைக்கின்றானே தவிர, நான் சொன்னேன், அவர் பணத்தை திருப்பி கொடுத்தார் என்ற செய்தி எனக்கு தெரிந்தபோது பட்டத்தையும் கொடுத்து விடுவாரோ என்று நான் நினைத்தேன். பட்டத்தை அவர் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று எனக்கு தெரியாது. நல்ல கண்ணு ரொம்ப அரிய மனிதன், நம்முடைய இந்த தலைமுறையின் மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய ஒழுக்கசீலன். அவனுக்கு நிகரான மனிதர்கள் ரொம்ப தகுதி அறிந்து இவர்கள் திமுக காரனுக்கு தான் பட்டம் கொடுப்பார்கள். என்னமோ நல்ல கண்ணுவை தேடி கொடுத்தது சிறப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நல்ல கண்ணு தகைமையான மனிதர்களிடம் இந்த பட்டத்தை நான் பெறுவது தான் ரொம்ப சிறந்தது. யார் பாராட்ட வேண்டும்? நேரு சொல்ல வேண்டிய என்னுடைய வாரிசு என்று நேருவை காந்தி சொல்ல வேண்டும். அப்புறம் யாராவது வீதியில் அது மாதிரி சொல்லுகிறேன். நல்ல கண்ணுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தபோது நான் மனப்பூர்வமாக நினைத்தேன், இந்த பட்டத்தையும் திருப்பி கொடுக்க போகிறார். முன்பெல்லாம் நோபல் பாரத ரத்னா பட்டணத்தை எல்லாம் பிரிட்டிஷ்காரன் கொடுத்தப்ப சர்பட்டத்தை எல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இருந்தார். அது மாதிரி இவரும் கொடுக்க போகிறாரோ என்று நினைத்தேன். கொடுக்கவில்லை, என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். அது அரசு பணம் தான், அதில் ஒன்றும் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த அடையாள அரசியலிருந்து இவர்கள் விடுபட மாட்டார்கள். அயோக்கியத்தனமாக இருப்பவர்களெல்லாம் அடையாள அரசியலை எடுத்துக்கொள்வார்கள். ரோமாபுரி ரொம்ப கெட்டு மெலிந்திருந்த போது வீதிக்கு வீதி ஒவ்வொருவனுக்கும் சிலை இருந்தது. அவனே 4 பேரை கிளப்பி விட்டு எனக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று கூச்சல் போடுங்கள் என்று சொல்லி சிலை வைத்து கொள்வான். அதில் ஒரே ஒருவனுக்கு மட்டும் பெரிய ஆழவன், ரொம்ப அறிஞன், அவனுக்கு சிலை இல்லை.
ஏண்டா இவ்வளவு வெள்ளத்தில் இவ்வளவு கொள்ளையில் உனக்கு மட்டும் சிலை இல்லையே என்று அவன் கேட்டான். கேட்டதற்கு அவன் சொன்னான், எனக்கு சிலை வைத்திருந்தால் இவர்களோடு சேர்ந்திருப்பேன் நான், இதை நீ கேட்க மாட்டாய், இவ்வளவு வெள்ளத்தில் என்னை நினைத்து கொண்டு நீ கேட்கிறாய் என்றால் இதுதான் சிலை வைத்ததற்கு மேலான பெருமை என்று அவன் சொன்னான். அதுபோல் வெறும் அடையாள அரசியலை நடத்தி கொண்டு அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு, இவருடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு வள்ளுவனுடைய அடையாளம். வள்ளுவனை நாங்கள் போற்றுகிறோம், இந்த நாடு வள்ளுவனை போற்றுகின்ற நாடு. அவன் பிஜேபிக்காரன் இந்த மடத்தனத்தை செய்வதற்காக இங்கே வந்தான். அவன் ஒரு திருவள்ளுவர் சிலை செய்து கொண்டு போய் கங்கை கரையில் எங்கேயோ எரிந்து விட்டு போய்விட்டான். அவன் ஒரு எம்பி, பிஜேபி எம்பி, அவனை கேட்பதற்கு நாதி இல்லை. நான் சொல்கிறேன், வள்ளுவர் சிலையை உனக்கு விருப்பம் என்றால் திருக்குறளை தேசிய நூலாக ஆக்கி தேசம் பயன்பெறட்டும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை மாற்ற வந்த சில நூல்கள், அது திருக்குறள், அது புத்தனுடைய சிந்தனைகள், அதுபோல் மகாபாரதம், ராமாயணம், இவையெல்லாம் மனித குலத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக வந்த நூல்கள். மனு தர்மத்தை நீ நான் எதிர்க்கிறேன். மனு தர்மம் மனிதனை பாகுபடுத்தி மேல் கீழ் என்று ஆக்குவதற்காக வந்த இழிவான நூல். ஆனால் மகாபாரதமும் ராமாயணமும் கதை வடிவில் மனிதனை மேம்படுத்த வந்த நூல், தர்மத்தை நிலைநாட்ட வந்த நூல். அது மாதிரி தான் இதெல்லாம். ஆகவே இந்த அடையாள அரசியலை தான் செய்து கொண்டிருப்பார்கள். திமுகவுக்குள்ள கூட்டணிக்குள்ள சின்ன சலசலப்புகள் இப்போ சிபிஎம் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆகுது அதை தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக சிபிஎம் வர வேண்டும். வந்து தொழிலாளர்களின் நலனை நீ பேணு, வேங்கவேலின் நலனை நீ பேணு, கூட்டணியை பற்றி பிறகு பார்க்கலாம், யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து தொலையுங்கள். இதனால தொடர்ச்சியா பதிலடியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த கூட்டணி என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு அறிவிலை தைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த பெண்கள் கருப்பு துவட்டியை அணிந்து வந்ததுதான். அவர்கள் கட்சிக்காரர்கள் இல்லை, தங்களுடைய பெண்குலம் பாதுகாப்பற்று இருக்கிறது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனசிலே அச்சம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவள் கருப்பு துப்பட்டி அணிந்து கொண்டு முதலமைச்சர் கூட்டத்திற்கு வந்தாள். இதுதான் மிகப்பெரிய எதிர்க்கட்சி செய்தி தமிழ்நாட்டில். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.